இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். என்ன செய்யலாம் பரிசீலனை பண்ணுங்க. அதுக்கடுத்து கேணிக்கரை திருவள்ளூர் உடம்புல இருந்து ஃபுல்லா ஆக்கியிருப்பது கொஞ்சம் அந்த கொடிக்கம்பு எடுக்க ஆடுறவங்களோட நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஆக்கிரமிப்பு எடுத்துருங்க. கொடிக்கம்பு ஒரு போலீஸ் மீட் யூஸ் பண்ணா போலீஸ் மீட் இருக்கு, போஸ்ட் இருக்கு. இதுல வந்து நம்ம நகராட்சி முதல் இல்ல ஜெய் மேடம். ஏன்னா அதுக்குள்ள மாகாண சாயங்காலத்துக்கு வந்து வரதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம இந்த நகர்மன்றம் வந்து 3 வருஷமா இல்லை, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சரி பண்ண முடியாம இருக்கு. எம்எச்ஓ சார் வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுல வந்து உங்களோட குறைகளை வந்து எங்க இருக்கு என்னன்னு போடுங்கன்னு சொல்றாங்க. ஒரு 3-4 மண்டலம் ஆரம்பிச்சு ஒரு மண்டலத்துக்கு மேல வந்து நியமிச்சிருக்காங்க அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லி. ஆனா ஒரு வேலை வீட்டுக்குள்ள எல்லாம் சாக்கடை போடுது, தெருவில் சாக்கடை போடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாம அது உரிய நேரத்துல வந்து அதுக்கான சரியான ஒரு நடவடிக்கை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் 10 தடவை பேச வேண்டியிருக்கு. கான்ட்ராக்ட் வந்து இப்ப புதுசா மாறி வந்த பிறகு இந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எங்கேயுமே இல்லாம அந்த பாதாள சாக்கடை வந்து புது இடத்துல வந்து இப்ப ஓடி தேங்கிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம், யாரை கான்டாக்ட் பண்ணணும்? ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னோம்னா 10 பேரை வந்து 10 தடவை கூப்பிட வேண்டியது இருக்கு. குரூப்ல போட்டாலும் ஒன்றும் பெருசா வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. கூப்பிட்டாங்க 10 தடவை கூப்பிட்டுருக்க 2 தடவை ஒரு வாரம் வந்து சென்னையில ஒரு வாரத்தை பத்தியே சொல்லல. பொதுவாகவே வந்து அவங்க மேல எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல மரியாதை இருக்கு. ஏன் என்னோட போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் முனீஸ்வரன் சொன்னேன், நான் என்னப்பா கை பார்த்து கேட்கறதுக்காக உங்களுக்கு போன் பண்ணலாம். அதுக்கு பிறகு லைன்ல வர்றாங்க. அவங்க இந்த சின்ன விஷயங்கள்லாம் இங்க வந்து நகர்மன்றத்துல தான் கேட்கணுமா? அதிகாரிகள் வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா சொல்லுங்க, வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லுங்க. நாங்க வந்து போன் பண்ணாலும் சரி, அவங்க ஏதாவது சொன்னாலும் முதல்ல அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் மாற்ற அது நம்ம பண்ணணும் பண்ணல. இந்த மாதிரி இருக்கு நிலைமை. இப்ப எங்கெங்கே பழுதாகி கிடக்கு, அதனால எவ்வளவு பிரச்சனைங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க அவங்க போன் பண்ணும்போது நீங்க சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, அதனால தான் இருக்குன்னா கொஞ்சம் அவங்க இது பண்ணி இணையும் போது சங்கடப்படுறாங்க. அது யாரா இருந்தாலும் நீங்க கவுன்சிலர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒரு அவரை வந்து சிஎம் செயலுக்கு வந்து லெட்டர் போட்டிருக்காரு. அது வந்து நகராட்சிக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அதை வந்து பார்க்கவே இல்லை. அவரை நான் முனீஸ்வரன் வந்து ஃப்ரீக்வெண்டா கூப்பிட்டு இருக்கேன். அவங்க திரும்ப கூப்பிட்டு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அதே போல வந்து 2 மாசமா வந்து அந்த குமரன் ஸ்கூல் வாசல்ல ஓடிட்டு இருக்கு. அவங்க இந்த 4ஆம் வார்டு கவுன்சிலர் அந்த மேடம் வந்து சொல்றாங்க, அவங்களே எங்களை கூப்பிட்டு சொல்றாங்க. இப்ப நிக்கிறதுல அந்த இடத்துக்கு மேல மறுபடியும் ஓடுங்க. இப்ப 1 வாரமா ஓடிட்டு இருக்கு. பாத்துங்க. அப்படி இல்லைன்னா கவுன்சிலர்ஸ் வந்து கமலாய் வந்து இங்க நகராட்சியில சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. எதுக்கு இந்த நகர் பண்றப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குது. நகர்மன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்துல சொல்லிக்கிறதுக்கு இது எல்லாரோட மனதில் தான். எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க. ரோடு போடுறதுமே வந்து நான் இந்த கவுன்சில் ஆரம்பிச்சதுல இருந்து நான் வந்து அந்த ஈசா பள்ளிவாசல் அலங்கச்சேரி ரோடு வந்து நான் கேட்டுட்டே இருக்கேன். அது வழியா தான் இருக்கு. ராமநாதபுரம் நகருக்குள்ள வர எல்லா பஸ் வந்து அந்த வழியா தான் வந்துட்டு இருக்கு. அந்த ரோட போடுறதுக்கு ஏன் இவ்வளவு நாளா இருக்கு? அதை வந்து சரி பண்ணி கூட கொடுக்காம நானே வந்து ஒரே யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அவர் சொந்தமா சொல்லக்கூடிய மக்களை வந்து கஷ்டப்படுத்தாது, பொதுமக்களை வந்து கஷ்டப்படுத்த தயவு செஞ்சு நாங்க வந்து அதிகாரிகள்ட்ட தான் வந்து முறையிட முடியும். அதுக்காக தான் மக்கள் வந்து எங்களை வந்து இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதிகாரிகள் நீங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க நேரடியா வந்து
யாரையும் மக்களை சந்திக்க முடியாது. ஒவ்வொரு ஆளையும் டெய்லி நாங்க தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். 9 மணி 10 மணிக்கு கால் பண்ணி சொல்றாங்க ராத்திரியில. கம்பெனிக்காரன் வச்சுருக்கோம். என்னன்னு பார்த்து எதுக்கோ அதுக்கு லீவ் நாள் 2 நாள் 3 நாள் லீவ் வந்துச்சுன்னா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.